வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற அகண்டா 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, திபெத் ஆர்மி இந்திய நாட்டை அழிக்கணும்னு குறி வச்சு ஒரு அதிபயங்கர வைரஸை நாட்டுக்குள்ளே பரப்பி விடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவான பாலையா நாட்டு மக்களை காப்பாற்றினாரா இல்லையா, திபெத் ஆர்மி ஏன் இப்படி பண்ணணும் என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, பாலையா படத்தில் என்ன எதிர்பார்த்து பார்ப்போமோ அது ஃபைட் சீன் ஆகட்டும், மாஸ் மொமெண்ட் ஆகட்டும், அவர் பேசுகிற வசனங்கள் ஆகட்டும்னு சொல்லி சும்மா எல்லாத்தையுமே தெரிக்க விட்டுருக்காரு. அடுத்து இதில் நடித்த மற்ற கேரக்டர்ஸோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்தது. ஸ்டண்ட்டு கோரியோகிராஃபியும் நல்லா இருந்தது. பாலையா படத்தில் நாம் எப்படி ஃபைட் சீனை எதிர்பார்ப்போமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே பார்க்க நல்லா இருந்தது. தமன்னோட மியூசிக்குமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருந்தார். இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். அகண்டா ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போர் அடிக்காமல் என்கேஜிங்காக கொண்டு போன மாதிரி இருந்தது. பட் இந்த படத்தில் அது மிஸ்ஸிங். நிறைய இடத்துல கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில சீனை தவிர நிறைய இடத்துல பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா இல்லை. ஃபைனலாக இதில் நிறைய கேரக்டர்ஸ், அது ஹீரோ பாலையா உட்பட படம் ஃபுல்லாகவே கத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால் ஒரு கட்டத்தில் நமக்கு காது வலிக்கத்தான் செய்யுது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் பாலையாவோட ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்கும். பட் மற்றவங்களுக்கு இது ஒரு சுமாரான படம் தான். இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2 கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.